நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம எப்போவும் சாப்பாடு பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசி தான். பாருங்கள், நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவு தான் இருக்குது. அந்த அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். கழுவிட்டு ஊற வச்சுக்கிட்டா போதும். கழுவியாச்சு. இப்போ இதை அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 3 வரமிளகாய், மீடியம் சைஸில் 2 தக்காளி, அதையும் கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சைஸ் இஞ்சி எடுத்து அரைக்கிறப்போ சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. கரெக்டாக தோசை பக்குவத்துக்கு தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. தேவையான உப்பு. இப்போ இதை கலந்துடலாம். அவ்வளோதான், கலந்தாச்சு. இதை ஊற வைக்கணும், புளிக்க வைக்கணும் அப்படின்னு எதுவுமே நம்ம செய்ய தேவையில்லை. மாவை ரொம்ப மைய அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு அது குருணையாக இருக்கிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் தோசை மொறுமொறுப்பாக வரும். உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ ஏதோ ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். மூடி வச்சு நீங்கள் தோசை செஞ்சிங்கன்னா திருப்பி போட தேவையில்லை. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், மொறுமொறுன்னு. இப்போ வெங்காயம் இல்லாமல் தோசை ஊற்றிட்டோம். அடுத்து வெங்காயம் போட்டு ஒரு தோசை ஊற்றிக்கலாம். நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ எதுவுமே இல்லை அப்படின்னா அரை மணி நேரமே இந்த அரிசியை ஊற வச்சுட்டு நம்ம ஒரு தோசையாக ஊற்றிக்கலாம். 8 தோசை வந்துச்சு. அதே கணக்கு பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு தோசை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரிசி போட்டு நீங்கள் தோசை செஞ்சுக்கலாம். இது போல் தோசை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.